இப்போ ஒருத்தவங்களுடைய சம்பளம் இவ்வளோ இருக்குது, இவ்வளோ பெர்சென்ட் அவங்க வாடகை தரலாம், இவ்வளோ பெர்சென்ட் சேமிக்கலாம், இவ்வளோ பெர்சென்ட் அவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் செலவு பண்ணலாம் அப்படின்னா ஒரு விழுக்காடு எத்தனை நீங்கள் சொல்வீங்க? ஒரு பிபிஎல் ஃபேமிலிஸுக்கோ லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸுக்கோ நம்ம இதெல்லாம் வந்து சொல்லவே முடியாது. நம்ம என்ன திட்டம் போட்டு கொடுத்தாலும் அவங்களால அதுக்குள்ளே வாழ முடியாது. நம்ம பேசுறது பெரும்பாலும் நடுத்தட்டு மக்கள், மேல் நடுத்தட்டு மக்கள், ஓரளவுக்கு கொஞ்சம் மைக்ரேட் ஆகிட்டு இருக்காங்களா கீழ் நடுத்தட்டு மக்கள். இந்த கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒரு 50-30-20ன்னு சொல்லுவோம். இந்த அவங்களுடைய வருமானத்தில் 50%ங்கிறது வந்து பேசிக் நீட்ஸ், அதை மீட் பண்ணுறதுக்கே போயிடும். வீட்டு செலவு பொருள் வாங்க, வீட்டு வாடகையிலேருந்து, எலக்ட்ரிசிட்டியிலேருந்து, உணவுப் பொருட்கள்லேருந்து போயிடும். அடுத்த 30%ங்கிறது இது ரெண்டுக்கு நடுவில் பார்டர் ஆகக்கூடியது. கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு ஒரு 15 நாட்களுக்கு ஒரு முறை வெளியே சாப்பிட போகிறதா இருக்கலாம், ஆடை, அந்த மாதிரியான ஒரு பயணங்கள், இந்த மாதிரி இதை வந்து தவிர்க்க முடியும். பட் ஆனால் தவிர்ப்பதன் மூலமாக மனச்சங்கடங்கள் இருக்கலாம், அல்லது சில விஷயங்கள் இருக்கலாம், அது வச்சுக்கலாம். ஒரு 20% வந்து சேமிப்பு இப்படிங்கிறது ஒரு ப்ராடர். இது வந்து எல்லாருக்கும் அப்ளை ஆகாது, எல்லா வயதினருக்கும் ஒரே மாதிரி சொல்ல முடியாது. அதனால தான் நம்ம சொல்றது ஒரு நிதி திட்டமிடல்ங்கிறது ஆளுக்கு ஆளு, வயதுக்கு வயது மாறுபடும். பட் இது ஒரு பொதுவான ஒரு ஃபார்முலாவாக இதை வச்சுக்கலாம். ஓகே சார், இப்போ எதனால வந்துட்டு அமெரிக்காவில் டாலர் வந்துட்டு ஏறிடுச்சு, அங்கே இறங்கிடுச்சுன்னா இங்கே வந்துட்டு நிறைய மாற்றங்கள் இருக்காங்களா? இந்த அமெரிக்காவுக்கு இந்த அமைஞ்சிக்கரைக்கு என்ன ஒரு சம்பந்தம் இருக்குது? எப்போ பார் அமெரிக்கன் டாலர்ஸை வச்சே பேசுகிறமே, என்ன இது இருக்குது, ஒற்றுமை இருக்குது? இல்லை, ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஒற்றுமை இருந்தது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ரொம்ப குறைவாக இருந்தது. ஏன்னா கொஞ்சம் ரூபாய் டாலருக்கு இந்த மாற்று விகிதங்கள்லாம் கொஞ்சம் அரசு தலையீடு அதிகமாக இருந்து இது ஒரு மெஷர்டாக இருந்தது. பட் 1992க்கு பிறகு நரசிம்மராவ் கவர்மெண்ட் வந்த பொழுது அந்த எல்பிஜிங்கிற ஒரு பாலிசியை கொண்டு வர்றாங்க, லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். அப்போ தான் இந்த ரூபாயை டீவேல்யூ பண்ணி ஒரு பெரிய மாற்றம் நிகழ்கிறது. அதிலிருந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து ஆக்சலரேட்டடாக இருக்குது. இப்போ நம்ம குளோபலைசேஷனில் உலகோடு நம்ம வந்து ஒத்து வாழ வேண்டிய ஒரு இருக்குது. செயற்கையாக நம்முடைய பணத்தை பிடித்து வைக்க முடியாது. பர்ச்சேசிங் பவர் பேரிட்டின்னு பொருளாதாரத்தில் சொல்லுவோம். அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த ஈக்குவேஷனுங்கிறது எப்போ மாறும்னா, நம்முடைய உற்பத்தி கணிசமாக அதிகரித்து, விலைவாசி குறைந்து, நம்முடைய ஏற்றுமதி கணிசமாக அதிகரித்து, நம்முடைய மக்களுடைய வாங்கும் சக்தியும் அதிகரித்து, அப்படி அந்த மாதிரி நடக்கும் பொழுது அப்போ அந்த டாலருக்கு நிகராக ரூபாயினுடைய மாற்று விகிதம்ங்கிறது சமநிலைக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான வாய்ப்பு இப்போ ரொம்ப குறைவு. அதனால வந்து தொடர்ந்து இந்த ரூபாயினுடைய மதிப்பு சின்ன சின்ன ஒரு தடவை அப்ரிஷியேட் ஆனால் கூட குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். எப்போ நம்முடைய இறக்குமதி கணிசமாக குறைந்து ஏற்றுமதி கணிசமாக அதிகரிக்கிறதோ, நம்ம கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டுக்கு பதில், நடப்பு கணக்கு பற்றாக்குறைக்கு பதில் உபரி இப்போ வருதோ, அப்போ நம்ம இந்த இது வந்து மாறுறது நடக்கும். நம்ம ரூபாயினுடைய மதிப்பு உயர்த்துவங்கும் டாலருடைய மதிப்புக்கு இணையம். அப்போ இது ஒருத்தர் 2 பேரும் நம்பி இல்லை, கிட்டத்தட்ட பல கோடி பேர் சேர்ந்து செய்யக்கூடிய சில விஷயங்களாக இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு டவுட் சார், பணவீக்கம்ன்ற வார்த்தை அடிக்கடி நாங்கள் கேள்விப்படுறோம், புழக்கத்தில் இருக்கு, அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லை, பணத்தினுடைய மதிப்பு குறைவது, நீங்கள் பணத்தினுடைய வாங்கும் சக்தி குறைவது. ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்த பொருள் வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்து 110 ரூபாய் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். குறிப்பாக 2 காரணம் இருக்கலாம். ஒன்று, உற்பத்தி குறைவதன் காரணமாக அந்த பொருள் நிறைய கிடைக்காமல் இருக்கும் பொழுது அதனுடைய விலை டிமாண்டின் காரணமாக அதிகரிப்பது. ஒருவேளை அப்படி இல்லை, உற்பத்தியும் அதிகமாக இருக்குது, ஆனால் அவங்களுடைய இன்புட் காஸ்ட் அதிகமாக இருக்குது, அதன் காரணமாக அதனுடைய விலை அதிகரிக்கிறது. அப்படிங்கிறப்ப வந்து அதை வந்து டிமாண்ட் சைடு, சப்ளை சைடு நம்ம நிர்ணயிக்க முடியாது. அந்த அடிப்படை உற்பத்தி காஸ்ட்டே கூடுறதுனால அதனுடைய பொருள் விலை கூடுது. அந்த பொருளுடைய விலை கூடும் பொழுது நம்முடைய வருமானம் போன வருஷம் 100 ரூபாய்க்கு வாங்கின பொருள் இந்த வருஷம் 108 ரூபாய் ஆயிடுது. அப்போ நம்ம அந்த ஒன்று நம்ம 108 ரூபா கொடுத்து அந்த பொருளை வாங்கணும், அல்லது 100 ரூபாய்க்கு போன வருஷம் 1 கிலோ வாங்கினோம்னா அதே 100 ரூபாய்க்கு இப்போ வந்து 900 கிராம் தான் வாங்க முடியும். இதுதான் அந்த பணவீக்கம்ங்கிறது நடக்கிறது. இதில் இறக்குமதி செய்யப்பட்ட பணவீக்கம்னு ஒன்று நம்ம சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்னா, இப்போ தங்கம் மற்ற கச்சா எண்ணெய் இது மாதிரி பொருட்கள் நம்ம நிறைய இறக்குமதி பண்ணுறோம். அப்போ திடீர்னு தங்கத்தினுடைய விலை கணிசமாக உயரும் பொழுது, இப்போ தங்கத்தினுடைய விலை இந்த ஆண்டு துவக்கத்தில், சென்ற ஆண்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா $2000 இருந்தது. இப்போ $2600, கிட்டத்தட்ட 30% ஏறி இருக்கு. அப்போ $2600 கூட கொடுத்து அந்த தங்கத்தை வாங்கும் பொழுது, அப்போ அந்த டாலரை நம்ம ரூபாயில் பெருக்கும் பொழுது அப்போ அது ஒரு அந்த என்ன அதிக விலை கொடுத்து நம்ம வாங்குறப்ப அதை இறக்குமதி பண்ணுறோம். பணவீக்கத்தை இறக்குமதி பண்ணுறோம். தங்கத்தை மட்டும் இறக்குமதி பண்ணலை, தங்கத்தோடு சேர்த்து பணவீக்கத்தையும் இறக்குமதி பண்ணுறோம். இதே மாதிரி கச்சா எண்ணெயுடைய விலை $66 இருந்து $70 ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. $4 கூட கொடுத்து இறக்குமதி செய்யும் பொழுது இதுவும் இறக்குமதி செய்யப்பட்ட பணவீக்கம். உள்ளூரில் வரக்கூடிய பணவீக்கம் ஒன்று, இந்த மாதிரி இறக்குமதி செய்யப்பட்ட பணவீக்கம் ஒன்று, ரெண்டும் சேர்ந்து கொள்ள அதனுடைய தாக்கம் இங்கே அதிகமாக இருக்கு. சார், இப்போ இந்த தங்கத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது, அப்போ பெரும்பாலும் பெண்களுக்கு தங்கம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். வீட்டிலே ஒரு சண்டை வந்துருச்சு அப்படின்னா போதும், டக்குன்னு ஒரு தங்கத்தை காமிச்சோம் அப்படின்னா அவங்க சந்தோஷப்படுறாங்க. ஆனால் வாங்கி தரதுக்குள்ளே நாங்கள் படுற பாரு, அந்த இடத்துல தான் எங்களுக்கு மனவீக்கம்ன்றது வந்துடுது. அப்படி இருக்கும்போது தங்கம் வாங்குறது அப்படின்னா எப்போ வாங்கலாம், எப்படி வாங்கலாம், என்ன மாதிரியான இதில் வாங்கலாம்? ஏன்னா சில பேர் செயினா வாங்க சொல்லுவாங்க, ஆர்னமெண்ட்ஸாக வாங்க சொல்லுவாங்க, சில பேர் காயினாக வாங்கி வைங்கன்றாங்க. எப்படி வாங்கலாம் சார்? அதோட ஃபியூச்சர் எப்படி இருக்குது?
உலகத்திலேயே மிக அதிகமான தங்கத்தை வச்சிருக்கவங்க இன்னைக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடுகளே கிடையாது. நாடுகளை தாண்டி இந்தியர்கள். லேடிஸ் நம்ம முதல் இடத்துல இருக்கிறோம் தங்கத்துல. அதுக்கப்புறம் தான் நாடுகள்லாம் வருது. அமெரிக்கா, இந்தியா, அந்த மாதிரி நாடுகள் வருது. தங்கத்தை வந்து இந்த தலைமுறை மாறி இருக்குங்கிறத நம்ம ஒத்துக்கணும். நீங்கள் வந்து 24 கேரட் தங்கத்தில் தான் நான் காயின் வாங்கி வச்சுக்குவேன், 22 கேரட்டில் தான் தங்க நகை போடுறதுங்கிறது மாறி இன்றைக்கி 18 கேரட் தங்கம், டிசைன் நல்லா இருந்தால் போகிறோம்னா 14 கேரட் தங்கம் அப்படிங்கிற வாங்குற அளவுக்கு இன்றைக்கி வந்துட்டாங்க. கவரிங் நகை, வேறு டிசைனுக்காக வெள்ளி நகை, ஆன்டிக் அப்படிலாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காலம் மாதிரி இப்போ கிடையாது, மாறி இருக்காங்கிறத நம்ம ஒத்துக்கணும். முதலீடாக பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க தங்கத்தை. ஸோ ஆர்னமெண்ட்டுங்கிறது கன்சம்ஷனுக்கு நம்ம வந்து எந்த ஒரு இதையும் நம்ம சொல்ல முடியாது. எனக்கு ஒரு தேவை அப்படிங்கும் போது நான் வாங்குறேன், எனக்கு அது ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கறது. அந்த மகிழ்ச்சியை நம்ம பணத்தால் விளையிட முடியாது. அதுக்கான பணமும் வசதி என்கிட்ட இருந்தால் வாங்கிக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. ஆனால் அது நம்முடைய வருமானத்தை, அது வருமானம் ஈட்டி தரக்கூடிய கெப்பாசிட்டியை பாதிக்குங்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். அது ஒரு பக்கம். முதலீடுன்னு பார்க்கும் பொழுது மத்திய அரசாங்கம் ரிசர்வ் வங்கி மூலமாக வெளியிடக்கூடிய சாவரின் கோல்ட் பாண்ட் தங்க பத்திரங்களில் முதலீடு செய்யலாம். இப்போ புதிதாக எதுவும் வெளியிடுவதில்லை. ஏற்கனவே வெளியிட்டது சந்தையில் வர்த்தகம் ஆகிட்டு இருக்கு. அந்த வணிகமாகக்கூடியதை வாங்கலாம். 2.5% வருஷத்துக்கு வட்டியும் கொடுக்குறாங்க. ஆதாயம் வருமானம் தரக்கூடிய ஒரே தங்க முதலீடு அதுதான். வேற எந்த தங்க முதலீட்லையும் வருமானம் வராது, ஆதாயம் வரல வாய்ப்பு இருக்கு. அது வர்ச்சுவல் கோல்டு என்ன சார்? அது வர்ச்சுவல் பாண்ட். ஆமா. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கோல்டு நிறைய பேர் பேசுகிறாங்க. என்னை பொறுத்தவரை கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லுவேன். ஏன்னா அது வந்து ஒரு ப்ராப்பராக முறையாக ரெகுலேட்டட் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கான நெறிமுறைகள் இன்னும் சரியாக வகுக்கப்பட்டதா தெரியலை. நாளைக்கு அதில் ஒரு பிரச்சனை வந்தால் நீங்கள் யாரிடம் போய் முறையிடுவீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. ஸோ அதை தாண்டி பார்த்தா கோல்டு ETF இருக்குது, பங்குச்சந்தையில் வணிகமாகக்கூடிய தங்கம் சார்ந்த யூனிட்டுகள், அது வாங்கலாம், அதில் முதலீடு செய்யலாம், அது பார்க்கலாம். அதையும் தாண்டி நான் தங்கமாக தான் வாங்கணும் அப்படின்னா தங்கத்தில் ஒரு பகுதி வந்து அப்படி வச்சுக்கிறதுல தப்பு இல்லை, கட்டாயம் வச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி பார்க்கும் பொழுது காயினாக வாங்கி வச்சுக்கிறது நல்லது. இந்த ஆர்னமெண்ட்டை வந்து முதலீடுன்னு சொல்லி குழப்பிக்க கூடாது. ஏன்னா வாங்கும் பொழுதே நம்ம வந்து கூலி சேதாரம் கொடுத்துட்றோம், திரும்ப மாற்ற போகும்போதும் கூலி சேதாரம் கொடுக்குறோம். ரெண்டையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தா 5 வருஷம் கழிச்சு மாற்றும் பொழுது வாங்கின விலைக்கு தான் நம்ம திரும்ப வித்திருப்போம் அல்லது மாற்றிருப்போம். பெரிய ஆதாயம்லாம் அதில் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஓகே சார், இப்போ இந்த தங்கம் எப்போ வாங்கணுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா தங்கத்தோட விலை இறங்கி இருக்கு வாங்கலான்னு வாங்க. இன்னொரு சில பேர் இல்லை இது ஏறுமுகமாக இருக்கு, ஏறிக்கிட்டே போகுது, இப்போ வாங்குங்கன்றாங்க. எப்போ வாங்கலாம் சார்? பொதுவாக தங்கத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வினோதமான ஒரு முதலீடு. விலை இறங்கிக்கிட்டே இருக்கும் பொழுது இன்னும் இறங்கும்னு காத்திருப்பாங்க மக்கள். பொதுவாக வாங்க மாட்டாங்க. இன்னும் கூட இறங்குமா, நேற்றை விட இன்னைக்கு இறங்கி இருக்கு, அப்போ நாளைக்கு இறங்குமான்னு. அதே மாதிரி ஏறும் பொழுது அதை சேஸ் பண்ணி வாங்குவாங்க. நேற்றுக்கு வெயிட் பண்ணி விட்டுட்டோம், இன்னைக்கு ஏறி போச்சு, நாளைக்கு இன்னும் ஏறிடும். இது தலைகீழாக தான் நடக்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, நீங்கள் ஆபரண தங்கம்னா உங்கள் தேவைக்கு, மகிழ்ச்சிக்கு, சந்தோஷத்துக்கு வாங்குறத உடனே வாங்கிடுங்க. அதை பற்றி போஸ்ட்போன் பண்ணுறதுல அர்த்தம் இல்லை. கையில் பணம் இருந்தால் வாங்கிடுங்க. அதை சிட்டு போட்டு வாங்குறது, அப்புறம் அதை வந்து நம்ம வாங்கிட்டு கடனில் வாங்குறது, அதெல்லாம் பண்ணாதீங்க. அதுக்கு ஒரு ரெக்கரிங் டெபாசிட் போடுங்க பேங்க்கில். ஒரு நல்ல நேஷனலிஸ்ட் பேங்க்லேயோ ஏதோ ஒரு வங்கியில் போடுங்க, இல்லை ப்ரைவேட் பேங்க்லேயோ கூட போடலாம். 5 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்க வரைக்கும் காப்பீடு இருக்குது. அந்த பணத்தை சேர்த்து போய் நீங்கள் வாங்குறதா நல்லா இருக்குமே தவிர அதுக்குள்ளே தங்க ஏறுமானா இதுவும் உங்களுக்கு 7-8%, 6% உங்களுக்கு வட்டி கிடைக்க போகுது. தங்கம் வாங்குங்க, பட் ஒரு ரெக்கரிங் டெபாசிட்டை போட்டு அந்த சேமிப்பு மூலமாக வாங்க.